பைபிள் சொல்லுது, பார்வோன் இடத்துல யோசேப்புக்கு கிருபை கிடச்சிச்சான். படிச்சிருக்கீங்களா? வாசித்து பாருங்க ஆதியாகமத்தில். பார்வோன் இடத்துல இருந்து யாருக்கு கிருபை கிடச்சிச்சு? யோசேப்புக்கு. இப்போ பார்வோனிடத்திலிருந்து கிடைச்ச கிருபை யோசேப்பை எங்கேயோ கொண்டு போக முடியுமானால், பார் முழுவதுக்கும் சொந்தக்காராக இருக்கிற அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சா யோசேப்பை காட்டிலும் மேலே உயர்த்தி வைக்கிறது அந்த கிருபை. பார்வனுடைய கிருபையே எப்படின்னா, பார் முழுவதுக்கும் சொந்தக்காரருடைய கிருபை அதை விட மேன்மையாக இருக்கும். அதனால தான் யோசேப்பை இந்த உலகத்தில் உன்னதத்தில் உட்கார வச்சார். ஆனால் நம்மளை அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் அது பார்வனுடைய கிருபை, இது பார் முழுவதுக்கும் சொந்தக்காரராக இருக்கிற தேவனுடைய கிருபை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கிருபையிலே ஸ்திரப்பட கடவுது.